3 நாள் லாக்கப்பில் வந்து எங்களை அடிக்கடினு அடித்து உரிச்சு விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது 2-3 சம்பவம் இதில் வந்து கல்யாணபுரம் ரோட்டில் வந்து அருவாளால் சப்ஜெக்டில் அடைச்சிருந்தோம். நாங்கள் புதுக்கோட்டை மாஸ்டர் பள்ளி அப்படின்னு ஒரு சிறைச்சாலை இருக்குது. இந்த வாக்குமூலத்தில் நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டோம். ஹலோ, நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிறைக்கு சென்றது வந்து இதில் பாதி பேருக்கு உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு சிறைக்கு போனேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு போனேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் இந்த போன நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எதுக்கு போனேன் அப்படிங்கிறது. செய்யாத குற்றத்துக்கு வந்து நான் வந்து தண்டனை அனுபவிச்சினாங்க. அது இங்கே பல பேருக்கு தெரியாது. நான் என் மேலே விமர்சனம் தான் அதிகமாக இருந்துச்சு ஊருக்குள்ளேயும் கூட. அதனால் அந்த பதிவு வந்து இப்போ நான் அதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் மொத்தம் 5 பேருமே வந்து விசாரணைக்கு வந்து 3 நாள் லாக்கப்பில் வச்சுருந்தாங்க. 3 நாள் லாக்கப்பில் வந்து எங்களை அடிக்கடினு அடித்து உரிச்சு சொல்லு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுனாங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணலங்கிறதுனால நாங்கள் ஒன்றுமே அங்கே சொல்லலை. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி கேஸ் வந்து எப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு வார்னிங்காக ஒரு கேஸ் இருந்த கேஸ். அடுத்த கட்டத்துக்கு வந்து நீ உன்னோட லைஃப் காலியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மல் புட்டப் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்டி கேஸ் அப்படின்னு. அந்த இதில் வந்து கல்யாணபுரம் ரோட்டில் வந்து அருவா வச்சுக்கிட்டு ஒரு 250 ரூபா 150 ரூபா காசு கேட்டு மிரட்டின மாதிரி ஒரு வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தில் நாங்கள் வந்து கைது செய்துட்டோம். சப்ஜெக்டில் அடைச்சிருந்தோம். நாங்கள் சப்ஜெக்டில் ஒரு 18 நாள் அந்த மாதிரி தான் இருந்தோம். நாங்கள் 18 நாள் அங்கே இல்லை, ஒரு வாரம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டை மாஸ்டர் பள்ளி அப்படின்னு ஒரு சிறைச்சாலை இருக்குது. அங்கே எங்களை மாற்றிட்டாங்க. அங்கே போயும் எங்களுக்கு பெயில் கிடைக்காம ஒரு நாளாக கஷ்டப்பட்டாங்க தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எங்களுக்கு பெயில் கிடச்சி நாங்கள் வந்து வெளில வந்தோம். அந்த ஜெயிலுக்கு போன காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் உண்மையாக எதுவுமே பண்ணலைங்க. நானும் பண்ணலை, யாருமே எதுவுமே பண்ணல. சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதை விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது 2-3 சம்பவம் வந்து 2-3 செயல்கள் வந்து 2-3 நபர்கள் ஈடுபட்டதுனால அந்த பிடிச்ச எல்லா நபர் மேலேயும் ஒரு வார்னிங்காக ஒரு புட்டப் கேஸ் போட்டு எங்களை வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. போலீஸ் அது வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நானும் தெரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தவறு, அதனால் அந்த தவறு பண்ணியிருப்போமான்னு போலீஸ் வந்து சந்தேகப்பட்டாங்க. ஒரு தவறு, ஒரு பெரிய தவறு. அது இந்த தவறை வந்து எங்கள் மேலே வந்து சந்தேகப்பட்டாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் அப்படிலாம் எந்த ஒரு இதுலேயுமே ஈடுபாடு இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் இயல்பாக தான் இருந்தோம். அதுக்காக அப்படி வதந்திகள் பரவச்சு அப்படின்னு தெரியல. இதனால் வந்து நான் சிறைக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்துமே என் ஊரில் வந்து ரொம்ப விமர்சனம். எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு நபரை வந்து நம்ம பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. நபர் எப்போதுமே ஒரே முறையில் வந்து போயிட்டு இருக்க மாட்டான். அந்தந்த டைமிங்கு அந்தந்த வயசுக்கு ஏற்றவாறு அவங்களோட மைண்ட் செட் வேலை செய்யும். அந்த சூழ்நிலையில நான் வந்து அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அதனால நான் ஏதோ தேடப்படமாக கொஞ்சம் அப்படி இருந்துட்டேன். நான் அதை நினச்சி இப்போ ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எப்படி சொல்கிறது, அது அந்த அன்னைக்கு எப்படி என்னை பார்த்தாங்களோ அதே மாதிரியே என்னை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ மாறியுமே கூட நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு இருந்தோம் அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை வந்து திருத்த வாழி அவன் மாற்றணும். அவனை சமுதாயத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணும், அவனுக்கு மாற்றுற அளவுக்கு நம்ம பேச்சு கொடுத்து அவனை மெயின் வாஷ் பண்ணி அவன் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த சமூகமே அவனை பார்த்து வந்து இவன் வந்து சிறைக்கு போனவன், இவன் கூட சேராதீங்க, இவன் அப்படி அந்த இது வந்து மேலும் மேலும் அவனை வந்து ஒரு தவறு செய்ய தான் தூண்டுமே தவிர்த்து அவன் திருந்தி அடுத்த கட்டத்துக்கு நல்ல வாழ்க்கைக்கு மாறணும் அப்படிங்கிறது வந்து அவன் தோணாது. ஓகேங்களா? என்றைக்குமே வந்து ஒரு தவறு செஞ்சான் அப்படின்னா அந்த தவறுலேயே வச்சு அவனை பார்க்காதீங்க. ஓகேவா? நல்லதுக்கு மட்டுமே நம்ம துணை நிற்போம். என்றும் உங்கள் குரல்.